எந்த மருந்தாக இருந்தாலும் அது உணவாக மாறாது. வாழ்க்கை மொத்தம் நீ ஒரு மருந்து சாப்பிட்ற அப்படின்னா அது உணவுக்கு சமம். நம் உடலுக்கு தேவையில்லாத ஒரு சோர்ஸ்லேருந்து நம்ம எடுத்துன்னு வந்து அதை கொடுக்குறோம். தைராய்டு அதிகமாக வேலை செஞ்சாலும் பிரச்சனை, குறைவாக வேலை செஞ்சாலும் பிரச்சனை. இது வந்து உங்களுக்கு பிட்யூட்ரியை பேஸ் பண்ணி, டிஆர்ஹெச்சை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ உங்கள் தைராய்டை எப்படி நீங்கள் ரீபில்டு பண்ணிக்கணும்? இப்போ நீங்கள் வந்து ஒரு சில தைராய்டுன்னு ஒரு நானோ டெக்னாலஜி ஹெர்பல் ட்ராப் இருக்குது. இது வந்து நாங்கள் கொடுப்போம். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை கண்டினியூஸாக நீங்கள் சாப்பிடணும். வணக்கம், நான் உங்கள் CKN. இன்று நாம் பார்க்க போவது இந்த தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு அண்ட் ஹைப்போ தைராய்டு ரெண்டு இருக்குங்க. உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து என்னுடைய தொகுப்பில் டாக்டர் CK நந்தகோபாலன் யூடியூப் சேனலில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒன்று கொடுத்தேன். இப்போ ரீசெண்டாக ஒன்று கொடுத்தேன். ஒரு தைராய்டுனா என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எல்லாமே அதை போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது கூட உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் போயிட்டு நெட்லேயும் படித்து ஒரு தைராய்டுனா என்ன, அந்த உறுப்பு எங்கே இருக்குது, அது என்னெல்லாம் வேலை பண்ணுது, அந்த TSHனா என்ன, உங்களுக்கு TRHனா என்ன, தைராய்டு ரெகுலேட்டரி ஹார்மோன், அப்புறம் T3 T4னா என்ன, எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். தைராய்டு வந்து என்னுடைய புத்தகத்தில் அது வந்து குயின் ஆஃப் த எண்டோக்ரைனாலஜி ஆர்கன். அவர் வந்து பிரதானமாக நம்மளுக்கு T3 வந்து நிறைய பயன்பாடுகள், அது எதுக்கெல்லாம் பயன்படுது எல்லாமே நம்ம 2 வீடியோவில் ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் நெட்லேயும் போய் இதெல்லாம் வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். தைராய்டை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தைராய்டுன்றது மூளைக்கு கீழே இருக்கும், அதனால தான் அந்த கழுத்துக்கிட்ட காட்டுவாங்க. இங்கே இருக்கும் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரு. அது பக்கத்தில் பேராதைராய்டுன்னு ஒரு சின்ன கிளாண்ட் இருக்குது. அதை பற்றியும் போய் படிங்க, அதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ இந்த தைராய்டு ப்ராப்ளம் வந்தாலே வந்து நம்ம இந்த தைராக்சின் மாத்திரை வாழ்க்கை மொத்தம் சாப்பிட வேண்டியிருக்கு. என்றைக்குமே ஒன்று வந்து மருந்தும் மாத்திரையும் உணவாகாது. எந்த மருந்தாக இருந்தாலும் அது உணவாக மாறாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாழ்க்கை மொத்தம் நீ ஒரு மருந்து சாப்பிட்ற அப்படின்னா அது உணவுக்கு சமம். அப்படி வர முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு ரசாயனம் சம்மந்தப்பட்டது. நம் உடலுக்கு தேவையில்லாத ஒரு சோர்ஸ்லேருந்து நம்ம எடுத்துன்னு வந்து அதை கொடுக்குறோம். அப்போ வந்து நீண்ட நாள் நம்ம வந்து சில மருந்துகள் சாப்பிடும்போது நம்மளுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. அது ரெசிஸ்ட் ஆக நம்ம ஜாஸ்தியாகினே போவோம். முதல்ல 25 கிராம் mg கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்து சரி வரலன்னா 50க்கு அப்புறமா 75, அப்புறம் 88, 100, 125, 150, 200 போயிட்டே இருக்கும். அது வந்து நம்மளுக்கு நல்லது இல்லை. அதனால் இந்த தைராய்டு ஒன்று வந்து ஹைப்பர் தைராய்டிசம், இன்னொன்று வந்து ஹைப்போதைராய்டிசம். ஹைப்போதைராய்டிசம்னா தைராக்சின் கம்மியாக சுரக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து மெட்டபாலிக் ரேட்லாம் கம்மியாயிடும், எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாகிடும், வெயிட் போட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஹைப்பர் தைராய்டிசம் வரும்போது நிறைய வந்ததுன்னா மெட்டபாலிக் ரேட் கூடிடும், எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தி இருக்கும், நம்ம வந்து மெலிய ஆரம்பிச்சிடுவோம். ப்ளஸ் நிறையா வேறு கோளாறுகள்லாம் நீங்கள் நெட்டில் போய் படிச்சுக்கலாம். க்ளீனாக ஹைப்பர் தைராய்டிசம்லாம் என்னெல்லாம் ஆகும், ஹைப்பர் தைராய்டிசம்லாம் நம்மளுக்கு என்னெல்லாம் ஆகும் அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது தைராய்டை நம்ம எப்படி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ளே நம்ம வந்துட்டு நம்மளுக்கு தைராய்டு இருக்குது, ஒரு சில பேருக்கு டாக்டர் வந்து ஹைப்போ தைராய்டு இருக்குங்க உங்களுக்கு, அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஹைப்பர் தைராய்டு இருக்குன்னா, ஸோ உங்களுக்கு தைராய்டு அதிகமாக வேலை செஞ்சாலும் பிரச்சனை, குறைவாக வேலை செஞ்சாலும் பிரச்சனை. இது வந்து உங்களுக்கு பிட்யூட்ரியை பேஸ் பண்ணி, டிஆர்ஹெச்சை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ உங்கள் தைராய்டை எப்படி நீங்கள் ரீபில்டு பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. இதை நாங்கள் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து நிறைய பேரை சரி செய்து கொடுத்துருக்கிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் உணவு முறைக்குள்ளே நீங்கள் டைமுக்கு சாப்பிடுங்க. முடிஞ்சால் கொஞ்சம் வாழையில யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து நம்மளுக்கு எண்ணற்ற வேதிப்பொருட்கள் இருக்கிறது. இது ஒன்று. உணவில் இந்த ப்ராசஸ் ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிங்க. இந்த வேதிப்பொருட்கள் நிறைய பயன்படுத்துவதனால் நம்மளுக்கு இந்த தைராய்டு ப்ராப்ளம்னு வந்த பிறகு தான் சொல்கிறேன் நான். வேதிப்பொருட்கள்லாம் நிறைய பயன்படுத்துறதுனால இந்த மாதிரி ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபுட்டெல்லாம் எவ்வளோ தூரம் கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி சமைத்த உணவை சூடாக சாப்பிட்றதுக்கு வழி பாருங்கள். இது வந்து உணவு சம்மந்தப்பட்டது. இப்போது உங்கள் தைராய்டை நீங்கள் எப்படி ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த எலுமிச்சம்பழத்தோலில் ஒரு குடிநீரும் மிளகு குடிநீர்
வாரத்தில் 3 நாள் எடுத்துங்க. திங்கள், புதன், வியாழன் வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். அது போதும், 4 நாள் வேண்டாம். காலையில் எழுந்து ஒரு எலுமிச்சம்பழம், நாட்டு எலுமிச்சம்பழம்னா நல்லது. எலுமிச்சம்பழம் வாங்கி வெளியில் வைங்க, ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. 2ஆக கட் பண்ணுங்கள். உள்ளே இருக்கிற சதகிதை எல்லாத்தையும் எடுத்துருங்க. அதாவது ஸ்கின் ஆஃப் ஒன் ஃபுல் ஃப்ரூட், ஒரு முழு பழத்தின் தோல் மட்டும் அதை பொடியாக அறிந்து ஒரு 500 ml தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு 100 ml சுண்டி இறக்கி தனியாக ஃபில்டர் வச்சு வடிகட்டிடுங்க. இதை வந்து ஒரு 7 மணிக்கு முன்னாடி முடிச்சிடுங்க. இது ஓரளவுக்கு சூடாக இருக்கும் போதே, முதல்ல கொதிக்கும் சாப்பிட முடியாது, ஒரு பாதி சூடு அடங்கி வாய் சூடு வந்தப்புறம் குடிக்க ஆரம்பிங்க. ஒரு முனர் எடுத்திங்கன்னா நிறைய சலைவா உமிழ்நீர் ஜென்ரேட் பண்ணி முழுங்குங்க. ஒரு 5-10 நிமிஷம் எடுத்துங்க குடிக்கிறதுக்கு. அன்றைக்கி நைட்டு, திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை பண்ணுறீங்க இல்லையா, அந்த திங்கக்கிழமை நைட்டு, புதன்கிழமை நைட்டு, வெள்ளிக்கிழமை நைட்டு மிளகு குடிநீர் பண்ணுங்கள். எப்படின்னா 27 மிளகு எடுத்து மிக்சியில் போடாமல் ஒரு அம்மிலையோ ஒரு உரலையோ வச்சு நசுக்கி கிறிஸ்டல்ஸாக உடச்சி இதே மாதிரி 500 ml தண்ணி, 1/2 லிட்டர் தண்ணி வைத்து அதில் இந்த 27 மிளகு உடைச்சதை போட்டு கொதிக்க வச்சு 100 ml சுண்டி இறக்கி வடிகட்டி இதை ஆறுனா பரவாயில்ல ஓரம் வச்சுருங்க. நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுத்துருங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சில தைராய்டுன்னு ஒரு நானோ டெக்னாலஜி ஒரு ஹெர்பல் ட்ராப் இருக்குது. இது வந்து நாங்கள் கொடுப்போம். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை கண்டினியூஸாக நீங்கள் சாப்பிட்ணும் பிரேக் இல்லாமல். அதாவது வீட்டில் இருந்தீங்கன்னா 3 வேளை, வேலைக்கு போகிறீங்க, இல்லை பள்ளிக்கூடம் போகிறீங்க, இல்லை கல்வி நிறுவனங்கள் போகிறீங்க, அலுவலகத்துக்கு போகிறீங்க, பிஸ்னஸ்க்கு வெளியே போகிறீங்க, மத்தியானத்தில் இருக்க மாட்டீங்க அப்படின்னா 2 வேளை. வீட்டில் இருக்கும்போதெல்லாம் 3. அதாவது 1 minute பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர். காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவுக்கு 1 நிமிடம் முன்னால் ஒரு கண்ணாடி டம்ளரில் 30 ml தண்ணி எடுத்து 10 சொட்டு போட்டு சாப்பிட்டு வாங்க. இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க ஒரு 4-5 மாதத்துக்கு. இந்த திங்கள், புதன், வெள்ளி இதில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த காலையில் அந்த எலுமிச்சம்பழம் தோல் கொதிக்க வைத்த நீர், இரவு அந்த மிளகு கொதிக்க வைத்த நீர் 4 வாரம் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 mgயில் இருக்கீங்கன்னா 75க்கு வாங்க. இந்த எலுமிச்சம்பழம் தோல் இருக்கக்கூடிய இந்த லிமோனின் மாலிக்யூல்ஸும் இந்த மிளகில் இருக்கக்கூடிய பெப்பரின் மாலிக்யூலும் அந்த வெனேடியம் பவரும் உங்களுக்கு தைராய்டை கொஞ்சம் கொஞ்சமாக ரீபில்ட் பண்ணணும். இது உறுதி. இதை நீங்கள் அனுபவித்து பார்க்கலாம். எண்ணற்றவர்களை சரி செய்து கொடுத்துருக்கிறேன். 4 வாரம் பண்ணிங்கன்னா 75 mg, அடுத்த 4 வாரம் பண்ணால் 50க்கு வா, அடுத்த 4 வாரம் பண்ணிங்கன்னா 25 mgக்கு வாங்க, அடுத்த 4 வாரம் பண்ணிங்கன்னா 25 mg ஆல்டர்னேட்டிவ் டேக்கு வாங்க, அடுத்த 4 வாரம் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் இன் 2 days, அடுத்த 4 வாரம் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் இன் 3 days. இது மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அந்த தைராக்சின் மெடிசனை விட்டு வெளியே வரணும். ஏன் அப்படின்னா, தைராக்சின் மெடிசனை ஒரு 3 மாதமோ 6 மாதத்துக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா, நிறைய பேர் எங்கிட்ட வரவங்க 10 வருஷமாக போட்டுட்ருக்கேன், 12 வருஷமாக போட்டுட்ருக்கேன், 15 வருஷமாக போட்டுட்ருக்கேன், 20 வருஷமாக போட்டுட்ருக்கேன்லாம் சொல்கிறாங்க. அவ்வளோ காலகட்டம் தான். நம்ம 6 மாதம் தாண்டிட்டாலே நம்ம வந்து உடனடியாக அந்த மாத்திரையை நிறுத்திவிடக்கூடாது. ஏனென்றால் அந்த ஒரு வேதிப்பொருளுக்காக நம் உடல் அடிமைப்பட்டு இருக்கிறது, அதை பிரதானமாக கொண்டு இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால் அதை உடனே நிறுத்துவது நம்மளுக்கு நல்ல. அதனால் இந்த ப்ராசஸ்க்குள்ளே வந்தவுடனே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிற மாதிரி எவ்ரி 4 weeks 25 குறைச்சின்னு வந்துட்டு, அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் டே, ஒன்ஸ் இன் 2 days, ஒன்ஸ் இன் 3 days, ஒன்ஸ் இன் 4 days, ஒன்ஸ் இன் 5 days பண்ணி நீங்கள் விட்டுற முடியும். எலுமிச்சம்பழம் என்பது ஒரு உணவு, மிளகு என்பது ஒரு உணவு. இதனால் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஹெர்பல் ட்ராப் வந்து சாதாரண ஒரு ஹெர்பலில் பண்ணது, ஒரு நானோ டெக்னாலஜி லெவலில் சில காம்பனன்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு அது தைராய்டை போய் ரீபில்ட் பண்ண அதுவும் துணை புரியும். அதனால் இந்த ஹைப்போதைராய்டிசம், ஹைப்போதைராய்டிசம் ரெண்டும் இருக்கலாம். எது இருந்தாலும் இந்த முறை நீங்கள் பின்பற்றுவீர்களேயானால் உங்களுடைய அந்த தைராய்டு என்ற அந்த நாணமில்லா சுரப்பியை, அந்த எண்டோக்ரைனாலஜிக்கல் ஆர்கனை வந்து கிளாண்டை வந்து உங்களால் முற்றிலுமாக ரீபில்ட் பண்ணி சரி செய்து கொள்ள முடியும். எண்ணற்றவர்களை நான் சரி செய்து கொடுத்திருக்கிறேன். எங்களை அணுகினால் உங்களுடைய அந்த தைராய்டு பிரச்சனையை சரி செய்து கொடுப்பதற்கு வழிமுறைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இந்த காணொளியை நீங்கள் கண்டு இதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நன்றி.